பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா? நம்ம ஊரில் பல வருடங்களாக சொல்லிட்டு வர்றது என்னென்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மூட நம்பிக்கையா அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கா? இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரையும் குறை சொல்லாமல் அமைதியாக உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி வீடுகள் எல்லாம் நெருக்கமாக கிடையாதுங்க. பல கோவில்கள் காட்டு பகுதியில் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலை வழி நீண்ட பாதை அப்படின்னு தான் இருந்தது. பாதுகாப்பு வசதிகளும் இப்போ இருக்க மாதிரி கிடையாது. கோவிலுக்கு போகணும்னா நீண்ட நேரம் நடக்கணும், நின்று வழிபாடு செய்யணும். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு உடல் சோர்வு, வலி, மன அழுத்தம் இவையெல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் நீண்ட பயணம் உடலுக்கு இன்னும் சிரமமாக இருக்கும். அதனால தான் அந்த கால மூத்தவர்கள் இந்த நாட்களில் ஓய்வு எடுன்னு சொன்னாங்க. அந்த கால மக்களுக்கு பெண்களின் பாதுகாப்பு முக்கியமான விஷயம். காட்டுப்பகுதியில் பயணம் செய்வது அப்போ எளிதானது கிடையாது. அதனால் இந்த நாட்களில் பெண்கள் வெளியே போக வேண்டாம் என்ற பாதுகாப்பு எண்ணமும் இந்த பழக்கத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இது பெண்களை தாழ்த்த சொல்லப்பட்டதில்லை, பெண்களை பாதுகாக்க சொல்லப்பட்ட ஒரு புரிதல். இப்போ இருக்க காலத்தில் ஹைஜீனிக் பெட்டர், ட்ராவல் ஈஸி, அவேர்னஸ் அதிகம். அதனால் இது தடையல்ல, இது கட்டாயமும் அல்ல. சொல்லப்போனால் இது ஒவ்வொரு பெண்ணோட பர்சனல் சாய்ஸுங்க. அப்போல்லாம் காட்டு பகுதியில் பயணம் செஞ்சு கோவிலுக்கு போகும்போது மிருகங்களில் அச்சங்களும் இருந்தது. தனியாக போகும்போதும் இல்லை கூட யாராவது போனாலுமே சரி, மிருகங்களை நம்ம போராடி இது பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம் தானேங்க. அதனால் அந்த சிறு அச்சமும் இருந்திருக்கு. சொல்லப்போனால் இது மொத்தமும் பார்க்கும்போது பாதுகாப்பு கருதி தான் சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்ம உடலை விட நம்ம மனசை தான் பார்க்குறாரு. பெண்ணை மதிக்க, ஓய்வு கொடுக்க சொன்னது தான் நம்ம பாரம்பரியத்தின் அழகான பகுதி.